அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது சில சொல்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. சொல்லாத விஷயங்கள்னா மனித வாழ்க்கையில் இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனைக்குரியது பொருளாதாரம். அது இல்லை என்று சொன்னால் ரொம்ப என்ன சொல்லலாம்னா மன உளைச்சல். ஏன்னா அன்றாட தேவைகளை மனிதனுக்கு கடவுள் நம்ம தேவைகள் இயற்கையாகவே இருக்கிறது, நம்மளும் உருவாக்கி வச்சிருக்கோம். அப்படி வரும்போது என்ன சொல்லலாம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் செயல்படுத்த வேணும் அப்படின்னா, வெற்றி பெற வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லக்கூடியது மனிதனுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஷார்ட்கட் என்பது தெரிஞ்ச பிறகு என்ன சொன்னா மனிதனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெம்பு வந்துடும். இப்போ ஒரு நோய் இருக்குது, அதற்குண்டான தீர்வுக்குண்டான ஒரு மாத்திரை இருக்கிறது. ஒரு பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரு வழிபாடு இருக்கிறது என்று எல்லாத்துக்கும் தெரிந்து வைத்து கொண்டு விட்டால் நான் உண்மையாகவே இரவு நல்ல நிம்மதியான தூக்கம் வரும். பகலில் ஓரளவு என்ன சொல்கிறான்னா ரொம்ப கஷ்டப்படாமல் சரி இன்னைக்கு பொழப்பு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த விதத்தில் இந்த அடிப்படையில் திரவியக்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு இது மாந்தி தான். அப்ப மாந்தி என்ன செய்வார் அப்படின்னா காரணத்தை கழுத்தை பிடிச்சு நெருக்கிறது தான் அவருடைய உண்மையான வேலை. காரணத்தை வேலை செய்ய விட முடியாது. இதுதான் மாந்தியோடைய முக்கியமான வேலை. இப்போ நீங்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் நீங்கள் மாந்தியை செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய கரணத்திற்கு பக்கத்தில் தான் இருக்க மாதிரி இருக்கும். கரணத்து அவர் பார்வை 2, 7, 12 பார்வைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா உங்களுடைய கரணநாதன் நின்ற இடத்துக்கு 2ஆம் இடத்துல நின்றுருப்பார். இல்லைன்னா உங்கள் கரணநாதனுக்கு 12ல் நிற்பார். இல்லை உங்கள் கரணநாதனுக்கு 7ல் நிற்பார். இதெல்லாம் என்ன சொன்னா மாந்தியுடைய பயங்கரமான போக்கிரித்தனமான விளையாட்டு. காரணம் அவருடைய வேலை அன்றைய காரியத்தை கஷ்டப்படணும். நான் என்ன சொல்றேன்னா எந்த ரூபத்தில்னாலும் ஒரு 99% என்ன செய்யும்னா உங்க ஜாதகத்துல பாருங்க, மாந்திக்கு உங்களுடைய கரணநாதனுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு டச்சில் தான் இருப்பார். அல்லது உங்க கரணநாதனுடைய நட்சத்திரத்திலே போய் உட்கார்ந்துருப்பார். அப்ப கரணநாதனுடைய நட்சத்திரத்துல போய் அவர் உட்காரும் போது என்ன நடக்கும்? அப்ப கரணநாதன் எப்படி செயல்படுவாரு? ஏன்னா மாந்தி என்பது என்ன சொல்றான்னா அதாவது இறப்புக்கு காரிய கர்த்தாவே மாந்தி தான். அப்பேற்பட்ட மாந்தியை வைத்து மாந்தியை வச்சு மாந்தியவே செயல்பட வைக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? இருப்பாரா? இருக்க மாட்டாரா? இறைவன் என்ன சொல்றான்னா எல்லா மனிதனுக்குமே உங்களுடைய கரணநாதனை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு எங்கே இருக்கும் என்று சொன்னால் அது என்ன சொல்றான்னா எங்கே இருக்கும் என்று சொன்னால் அது மாந்திட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த மாந்திட்டு இருக்கும்போது என்ன சொல்றான்னா நாம் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு விதி இருக்கிறது. அந்த விதியை நான் இப்ப சொல்றேன். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்தவித பாதிப்பு தன்மைகள் இல்லாமல் கண்டிப்பாக நீங்க இருக்க முடியும். அப்ப அந்த பாதிப்பு தன்மைகள் இல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றான்னா 2 விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா மாந்தி யாருடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருப்பார் அது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாந்தியை சரி பண்ணக்கூடிய சக்தி தெய்வங்கள்ல யாருக்கு உண்டுன்னா துர்க்கைக்கு உண்டு, காளிக்கு உண்டு. துர்க்கை காளிக்கு என்ன சொன்னா மாந்தி கட்டுப்படுவார்.
துர்க்கை காளிக்கு வந்து என்ன சொன்னா மாந்தி வந்து கண்டிப்பாக கட்டுப்பட்டுருவார். அதை விட வந்து கட்டுப்படக்கூடிய நபர் யாருன்னா சித்தர்கள். சித்தர்களுக்கு வந்து மாந்தி கட்டுப்பட்டு தான். ஏன்னா அவன் மூச்சை அடைக்கு உள்ள உட்கார்ந்து என்ன தியான நிலையில் இருக்கிறவன் போய் இவன் ஜம்பெல்லாம் பலிக்காது. அப்ப மாந்தி எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அதற்குண்டான சித்தர் வழிபாடுகளை நீங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு காரிய தடை கண்டிப்பா கொடுக்க மாட்டார். காரிய தடையை வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். காரிய தடையை வந்து 90% அந்த சித்தர்களை மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான சித்தர்களை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால், ஏன்னா திரவியத்தை கொடுக்கறதுக்கு அவன் தான் திரவியத்தை கொடுக்கணும். பொருளாக நான் கொடுப்பேன், உயிர் காரகத்தை வந்து நான் வந்து என்ன சொல்றேன்னா அழிக்கத்தான் செய்வேன் அப்படிங்கிறது அவனுடைய இயற்கை. அப்ப ஒரு ஜீவன் எந்த நம்மளுடைய ஜாதகத்துல மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான சித்தரை நாம் வழிபாடு பண்ணினால் மாந்தியால் ஏற்படக்கூடிய பலவீனங்கள் நமக்கு வராது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா பரீட்சித்து பார்க்கப்பட்டது. இப்ப உத்திராட நட்சத்திரத்துல போய் ஒருத்தருக்கு மாந்தி உட்கார்ந்துருக்கு. அதற்கு கொங்கணவர் அதில் பிறந்தார். அப்ப அந்த உத்திராட நட்சத்திரத்துல மாந்தி உட்கார்ந்து இருக்கிறதுனா யாருக்கு உத்திராட நட்சத்திரத்துல மாந்தி உட்கார்ந்துருந்தாலும் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா கொங்கணவர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்பதியில வந்து திருப்பதிக்கும் அந்த கொங்கணவர் சித்தருக்கும் சம்பந்தம் உண்டு. அதை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் நம்ம வந்து இப்பயும் சொல்றேன், எந்த ஸ்தலங்களுக்கும் உடனடியாக போய் வந்து நாம வந்து கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி சக்சஸ் பண்ண முடியாது. இப்பயோ ஒரு தடவை போகலாம், மாசம் எல்லாம் போயிடுவேன், 6 மாசத்துக்கு ஒருக்க போயிடுவேன், 1 வருஷத்துக்கு ஒருக்க போயிடுவேன், நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாகுது. அந்த அளவுக்கு என்ன சொல்றான்னா இதே வேலையாக அலைந்து கொண்டிருக்க முடியாது. சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? இதே வேலையாக அலைந்து கொண்டிருக்க முடியாது. அப்ப வீடுதான் கோவில், வாய்தான் மந்திரம் சொல்ல போகிறது. வீடு கோயில், வாய் தான் மந்திரம் சொல்ல போகிறது. அப்ப எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர்களை நீங்கள் வழிபாடு பண்ண என்ன சொன்னா மாந்தியோடைய கொட்டம் அடங்கும். நமக்கு என்ன அன்னைக்கு போறோம், அந்த காரிய தடையை வந்து அந்த சித்தரை நம்ம நினைக்கிறோம். காரிய தடை நடக்கக்கூடாது, நான் என்னுடைய காரியங்கள் வெற்றியாகணும், எனக்கு பொருளாதாரத்தில் வந்து நலிவு வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரே கோரிக்கை வைத்து அவரவர் ஜாதகத்தில் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான சித்தர்களை நீங்கள் வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால், ஏன்னா இதுல எந்தவித மாற்றம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு மாந்தி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான சித்தரை, அந்த சித்தரை மட்டும் தான் நீங்க வழிபாடு பண்ணணும். அப்பதான் அது டைரக்டா வந்து என்ன மாந்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சக்தி அந்த சித்தருக்கு கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அந்த நட்சத்திரத்துல அவர் பிறந்திருக்காரு. அப்ப என்ன ஆகும்? 100% என்ன சொல்லலாம்னா மாந்தியோடைய கொட்டத்தை அடக்குவதற்கு, மாந்தியோடைய பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பதற்கு அவர் நம்மளுடைய கரணநாதனை முடக்கக்கூடிய சக்தி உடையவர். அந்த கரணநாதனை முடக்கக்கூடிய சக்தி உடையவராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடை டெய்லி 108 தடவை. இப்ப கொங்கணவர் அப்படின்னா கொங்கண தேவா போற்றி, கொங்கண தேவா போற்றி, கொங்கண தேவா போற்றி 108 தடவை சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுடைய நட்சத்திரத்திற்குண்டான சித்தர்கள், உங்களுடைய மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான சித்தர்கள் வந்து நீங்க நெட்டில் தேடினீங்கன்னா கிடைக்கும். அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் போகவே வேண்டியதே கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டிற்குள்ளேயே வந்து என்ன சொல்றாங்கன்னா விளக்கேற்றி சின்ன வந்து என்ன சொன்ன நெட்டில் வந்து 27 சித்தர்களுக்கு உண்டான 27 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய சித்தர்களுக்கு உண்டான படங்கள் வந்து நெட்டிலே கிடைக்குது. அதை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு சும்மா கை அகலத்தில் வந்து என்ன சொன்னா அந்த வீட்டில் வச்சு ஒரு விளக்கு போட்டு அந்த படத்தை முன்னாடி வச்சு நீங்கள் இந்த
உங்களுடைய உங்களுடைய சித்தருக்குண்டான நேம வந்து என்ன சொல்லலாம்னா போற்றி போற்றி அப்படின்னு சொன்னா, போற்றி போற்றினா அவர்கள் வந்து விடுவார்கள். வர்றாங்க ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இந்த இந்த உலகத்தில் வந்து ஏதோ ஒன்று தெய்வ சக்தி இருக்கிறது என்று நாம் நம்பித்தான் ஆகணும். நாம நம்ப மாட்டேன்னு வந்து கண்டிப்பாக சொல்லக்கூடாது. நாம நம்பித்தான் ஆகணும். எனக்கு தெய்வம் இல்லைன்னு சொன்னா அதை பத்தி யாரும் கவலைப்படவும் மாட்டாங்க. இருக்கு என்று சொல்லி நம்பி இருக்கக்கூடியவர்கள் தான் இன்று வரை பெரிய சக்சஸில் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் ஆன்மீகத்தை வந்து அவர்கள் தேடவும் வேண்டாம், வரவும் வேண்டாம். கர்மாவை அவர்கள் அனுபவிப்பதற்கு பிறந்தவர்கள். யார் ஒருவர் தெய்வங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நாத்திகம் பேசுகிறார்களோ அவர்கள் கர்மாவை அனுபவிக்க பிறந்தவர்கள். யார் ஒருவர் கண்ணுக்கெட்டாததில் எங்கே ஒரு மாய சக்தி இருக்கிறது என்று நம்புகிறானோ அவனுக்கு கர்மா குறைச்சல். அதனாலதான் யாரும் தெய்வத்தை பார்க்கல. ஒரு உணர்வு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த உணர்வும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை வந்து ஒரு திருப்தி அடைய செய்திருக்கிறது. பசிக்கிறது, அது ஏதோ ஒரு உணர்வு. சாப்பிட்றோம், ஆஃப் ஆகுதில்ல, அதே மாதிரி தான் தெய்வங்களும். அதனால நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, உங்களுடைய மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான சித்தர்களை நீங்கள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய காரிய தடைகள் 100% நீங்கிடும். காரிய தடைகள் வந்து 100% நீங்கிடும். இதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஒரே நாளில் வேலை செய்யும். பல நாட்கள் இதற்கு போராட வேண்டிய அவசியம். ஏன்னா சித்தர்கள் வந்து தெய்வங்களை கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா 48 நாள் என்று சொல்லக்கூடிய மண்டலத்தை வந்து நாம கணக்கு பண்ணணும். தெய்வங்கள் என்பது அப்படித்தான். ஆனால் சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உடனே அவர்கள் மனிதனாக பிறந்து இந்த பூமியில் இருந்து இந்த லாப நஷ்டங்களை அனுபவித்துத்தான் அவர்கள் ஜீவாத்மாவாக மாறினார்கள். அவர்களுக்கு மனிதனுடைய உணர்வு தெரியும். இவன் எதுக்கு கூப்பிடுறான், இவனுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருவான். தெய்வங்களுக்கு எப்பயுமே 2 பிரச்சனை, ஒரே ஒரு பிரச்சனை தான். நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியான கர்மாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கர்மாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அந்த கர்மாவுக்குண்டான பலாபலனை நீதான் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெய்வங்களுடைய என்ன கேட்டாலும் கொடுக்கும். கொலை பண்ண போறியா, பண்ணிக்க, ஓகே, ஆனால் அதுக்குண்டான தண்டனை உனக்கு தான். ஆனால் சித்தர்களிடம் நீங்கள் நியாயமானதை கேட்டால், நீங்கள் நியாயமானதை போய் கேளுங்க, அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அவர்கள் நீங்கள் நியாயம் இல்லாதை போட்டு போய் கேட்டால் தரமாட்டார்கள். ஏன்னா அவர்கள் மனிதராக பிறந்தவர்கள். மனிதராக பிறந்தாலும் இந்த பூமியில் வந்து அவங்க ஜீவ சமாதி ஆனாங்க. தெய்வங்கள் அப்படி கிடையாது. தெய்வங்கள் என்ன சொன்னா அது ஏற்கனவே எப்படி உருவாக்கப்பட்டது, என்ன பண்ணது அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு தெரியுமே தவிர நமக்கு தெரியாது. அவர்கள் சொன்னதை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனா சித்தர்கள் வந்து பூமியில் பிறந்து ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து அவர்கள் என்ன சொன்ன திருமணம் பண்ணி அந்த இறை சக்தியை அடைவதற்கு அவர்கள் பெரிய போராளிகளாக இருந்துதான் அவர்கள் அந்த ஜீவசமாதி ஆனார்கள். அவர்களிடம் போய் நம்ம போய் என்ன சொன்னா நியாயமானதை கேட்டேன், எனக்கு பசிக்கிறது, உணவு கிடைக்கும், என்னுடைய பொருளாதாரத்தில் வலிமை இல்லை, எனக்கு வந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொடுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு உண்டான சித்தர் அதை செய்தே கொடுப்பார். அதுல இருந்து மாற்றம் கிடையாது. ஆனால் இவர்களிடம் வந்து என்ன சொன்னா டபுள் கேம் ஆட முடியாது. சித்தர்களிடம் டபுள் கேம் ஆட முடியாது. ஒரே கேம் தான், ஒன் வே வழிதான். உனக்கு என்ன வேணும், நீ பொய் சொன்னாலும் என்ன சொல்ற, இதே தெய்வங்களிடம் போய் நம்ம பொய் சொன்னாலும் என்ன சொல்றான்னா அது கண்டுகொள்ளாது. கர்மாவை நீ தான் அனுபவிக்க போற. ஆனால் சித்தர்கள் அப்படி விடமாட்டார்கள். நீங்கள் எந்த சித்தர்கிட்ட போய் வழிபடுங்க, தப்பான வழியில நான் போறேன் அப்படின்னா வந்து என்ன சொன்னா அந்த தப்பான வழிக்கு வந்து அவர்கள் இடையூறு பண்ணுவார்களே தவிர தப்பான வழிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சித்தர்கள் யாரும் இல்லை. இன்று வரை அதுதான் உண்மையான நிலைமை. அதனால் நீங்கள் சித்தர்களிடம் உங்களுடைய இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனோநிலைக்காரனுடைய ஒரு போராட்ட சக்தி எடுபடாது. உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவார்த்தம் இந்த சித்தர்களிடம் போய் வந்து உங்களுடைய கோரிக்கைகள் உண்மையாகவே, அதுவும் மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களிடம் போய் வந்து உங்களுக்கு என்ன குறைகள், என்ன கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்றான்னா
நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அது அவரவர்களுக்குன்னு என்ன சொன்ன ஒரு சித்தர் வந்து மாந்திக்கு உண்டான சித்தர் இருக்கார். அந்த சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிக 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 பெரிய வெற்றியை வந்து கண்டிப்பாக கொடுப்பார்கள். உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார்கள். மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தரை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் சீரடையும். ஒண்ணு, உங்களுடைய காரிய தடையை வந்து தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று சொன்னால் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டு என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள். இதில் நான் கண்ட உண்மையாக இருக்கிறதுனால இந்த வீடியோ போடுறேன். அதனால எனக்கு வந்து அந்த ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து பரிச்சித்து பார்ப்போம். அதை பரிச்சித்து பார்ப்போம். மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான சித்தர்களை வந்து என்ன சொன்னோன்னா அவர்களுடைய பெயரை சொல்லி வந்து நாம் வந்து என்ன சொன்னோன்னா அவர்களை தொழுவோம். தொழுதால் என்ன நடக்கிறது என்று சொன்னால் தொழும்போது காரிய தடைகளை நீக்கி காசு கொடுப்பதற்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆளை அனுப்பி விடுகிறார்கள். நாம் சொன்னதை கேட்கக்கூடிய ஒரு நபர்களை அனுப்பி விடுகிறார்கள். அவர்கள் அதுதான் நமக்கு தேவை. நமக்கு தேவை என்ன? அன்றையாடை நாள் பொழப்பு நல்லபடியாக ஓடணும் என்பதுதான் சாஸ்திர விதி. இதை நீங்கள் பரிச்சித்து பாருங்கள். 27 நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்களுடைய அந்த நெட்ல டவுன்லோட் பண்ணினா எல்லாத்துக்குமே வந்துடும். உங்களுக்கு உண்டான சித்தரை பார்த்து கொள்ளுங்கள். மாந்தி என்பது மாந்தியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. உங்க மாந்தி நின்ற நட்சத்திரத்தில் உண்டான சித்தர் கண்ட்ரோல் பண்ணிடுவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.